بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى. சகோதரர் அப்துல்லா அர்ஷின் நிழலில் இளைஞர்கள் கூட்டம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தாயினுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு நாம் எல்லாம் இங்கே பெரும் திரளாக ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் அர்ஷின் நிலையில் இளைஞர்களின் கூட்டம் என்ற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பு வழங்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு அழித்து நாளை மறுமை என்ற அந்த நாளிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஒன்று திரட்ட இருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கை என்பது மிக அற்பமானது. வமல் ஹயாத்தத் துன்யா இல்லா லயுப்பு வலகுன் வலதாருல் ஆஹிரத்து ஹைருல் லில்லதீன யத்தகூன் அஃபலா தாகிலூன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கேட்கிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானதாகவும் விளையாட்டானதாகவும் இருக்கிறது. மறுமைதான் சிறந்தது என்பதை நீங்கள் விளங்க மாட்டீர்களா? அஃபலா தாகிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானதாக விளையாட்டானதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு தெள்ளத் தெளிவாக படம் எடுத்து காட்டுகிறான். அப்படிப்பட்ட இந்த உலகத்தை இறைவன் ஒரு நாள் அழித்து நம் எல்லோரையும் ஒன்று திரட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இறுதியாக உலகம் அழிக்கப்படுகிற நாள் வரைக்கும் உள்ள மனிதர்கள் அனைவரையும் இறைவன் ஒன்றாக திரட்டி எழுப்பி நிப்பாட்டி விசாரிக்கப்படுகிற அந்த நாள் மஹ்ஷருடைய நாள், இறுதி நாள், கியாமத்து நாள், தீர்ப்பு நாள் என்று ஏராளமான வார்த்தைகளில் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பல்வேறு இடங்களில் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த தீர்ப்பு நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட நிலையெல்லாம் உண்டாக்குகிறான். சூரியனை தலைக்கு மேல் கொண்டு வந்து நிப்பாட்டுகிறான். இன்று பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அந்த சூரியனுடைய வெப்ப ஜுவாலையினுடைய வெப்பம் நம்மால் தாங்க முடியல. கொஞ்ச நேரம் இந்த இடத்துல இருக்குமா காத்து இல்லாம இருந்தா நமக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது, வேர்வையா இருக்கிறது, அதை நம்மால தாங்க முடியல. வெயில் உஷ்ணம் அதிகமாக அடிச்சதுன்னு சொன்னா எப்ப நிழலோட போய் நிப்போமோ, எப்பயாவது நம்ம எப்போ ஓரமா போய் நம்ம நிழல்ல போய் உட்காருவோமோ, எப்போ ஜில்லுன்னு ஏதாவது ஒரு ஜூஸை குடிப்போமோ, எப்போ ஏசி ரூம்ல போய் உட்காருவோமோ என்றே நம்மை நாமே அந்த வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாத ஓரமாக போய் உட்காரலாமா
என்று நினைக்கிற அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் நம்மால் தாங்க முடியல. இதனால பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கிற சூரியனுடைய வெப்பம் அதை கண்ட்ரோலைஸ் பண்ணி ஓசோன் படலத்தில் அதை இறைவன் ஃபில்டர் பண்ணி வடிகட்டி நம்மேல் வந்து படுகிற இந்த வெப்பமே நம்மால தாங்க முடியலன்னு சொன்னா அல்லாஹ் மறுமை நாளில் எப்படிப்பட்ட நிலை ஏற்படுத்துகிறான்? ஒட்டுமொத்த சமுதாயம் உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களையும் எழுப்பி நிப்பாட்டி சூரியனை தலைக்கு மேல் கொண்டு வந்து நிப்பாட்டுகிறான். அதனுடைய காட்சி எப்படி இருக்கும் என்று பாருங்கள். தரை எப்படிப்பட்ட தரை இருக்கும் தெரியுமா? செம்பாலான தரை, சாதாரண தரை இல்ல, மண்ணு தரை இல்ல, அதுல சில்லுன்னு இருக்கிற மாதிரியான தரை இல்ல. சூரியன் இத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் பொழுதே ஒரு செம்புல வெப்பம் ஏற்பட்டால் நம்ம அதை தொடவே இயலாது, அதை தொட்டு பார்க்க முடியாது, அதுல நீங்க நிக்க முடியாது. உடம்புல லைட்டா இப்படி சூடா இருக்கிற நேரத்தில் செம்பு காப்பர் தொட்டாலேயே சுரீர் அப்படின்னு அப்படிப்பட்ட நிலை இருக்கிற நேரத்தில் இப்படி இருக்குன்னா ரொம்ப அருகாமல் இருக்கும் பொழுது தரையினுடைய வெப்பத்தை இறைவன் எப்படி மாற்றுகிறான் என்றால் செம்பாலான தரையாக மாற்றி அதிலே எல்லா சமுதாய மக்களையும் ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் நிப்பாட்டுகிறான். அப்படி நிப்பாட்டுகிற நேரத்திலே சூரியன் தலைக்கு மேல செம்பாலான தரை நிலைமை எப்படி மோசமான முறையில் இருக்கும். ஒவ்வொருவரும் அவருடைய பாவத்துக்கு தகுந்தார் போல வேர்வைகளை முங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலை. வேர்வைனா சும்மா சாதாரண நிலை இல்ல. இன்னைக்கு வெயில் அடிக்கும் பொழுது நமக்கு வேர்வை வருதில்ல, அந்த வேர்வையை கொஞ்ச நேரம் நம்மளால தாங்க முடியாது. கசகசன்னு இருக்கும், உடம்பெல்லாம் இரிட்டேட்டா இருக்கும், உடம்பெல்லாம் வேக்கூறு கொட்டுகிற மாதிரி இருக்கும். அப்படியான நிலையில இன்னைக்கு நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு நம்முடைய சூழ்நிலை இருக்கு என்று சொன்னால் அன்னைக்கு வெயில் வெப்பம் எப்படி இருக்கும் நீங்க சிந்திச்சு பார்த்துக்கிடுங்க. தலைக்கு மேல சூரியன் இருக்கும் போது வேர்வையில எப்படி நிலைவார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வர்ணிக்கிறார்கள். சில பேர் வருவார்கள் கரண்டை கால் அளவுக்கு வேர்வையிலே முங்கியவர்களாக, வேர்வையில அப்படி நனைந்தவர்களாக கரண்டை கால் அளவுக்கு வருவார்கள், முட்டுக்கால் அளவுக்கு வருவார்கள், இடுப்பு அளவுக்கு வேர்வையிலே முங்கியவர்களாக அப்படியே தத்தளித்தவர்களாக, தண்ணியிலே தத்தளிப்பதை போல வேர்வையிலே முங்கியவர்களாக அவர்கள் வருவார்கள். சில பேர் வருவார்கள் தொண்டை அளவுக்கு கழுத்தளவுக்கு அவர்களுடைய வேர்வையிலே முங்கிக் கொண்டிருப்பவர்களாக சில மனிதர்கள் வருவார்கள். அப்படியே உங்களுடைய கண்முன்னாடி அந்த காட்சிகளை அனைத்தையும் படம் பிடித்து பாருங்கள். இவ்வளவு பெரிய நிலையில அந்த மகஷூருடைய மைதானத்தில் மக்களை இறைவன் நிப்பாட்டி இருப்பான். அந்த நிப்பாட்டுகின்ற நிலையிலே இறைவன் மிக பேர் அருளாக பேர் அற்புதமாக இறைவன் அவனுடைய அர்ஷுடைய நிழலிலே 7 சாரார்களுக்கு இறைவன் இடம் தருகிறான். நீங்க சிந்திச்சு பாருங்க, நாம இந்த கோடை வெயில்ல, இப்ப அடிக்கிற வெயில்ல கோடை கத்திரி, முன்கத்திரி, பின்கத்திரி, அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிற இந்த வெப்பமே நம்மால் தாங்க முடியல இப்போ. ஆனால் அன்னைக்கு எவ்வளவு பெரிய வெப்பத்திலே அவர்கள் நிற்பார்கள். அந்த நிலையில அப்படிப்பட்ட கத 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 கதன் இருக்கிற ஒரு சூழ்நிலை அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழல் நமக்கு கிடைக்கிற என்று சொன்னால் அந்த நிழலை நிற்பதற்காக வேண்டி நம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட அமல்களையும் செயல்பாடுகளையும் சிந்தனைகளையும் செய்ய வேண்டும் என்பதை நீங்க சிந்தித்து பாருங்க. அது எப்படி இருக்கும்? அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறானே என்று மனமகிழ்ச்சியோடு அதிலே போய் நிற்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் பெற வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது நமக்கு கிடைக்காது. நாம் இன்னைக்கு கிடைக்கிற வெயிலையே நிழல்ல போய் நின்னா அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு சந்தோஷப்படுவோம். ஒரு மரத்தோட நிழல்ல போய் உட்கார்ந்தா சந்தோஷப்படுவோம். அதுவும் கொஞ்சம் ஏசியில போய் உட்கார்ந்தா அதை விட கொஞ்சம் சந்தோஷப்படுவோம்.
மறுமையுடைய நாளில் அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலிலே நமக்கு இடம் கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை அடைய போகிறோம் என்பதை பாருங்கள். அந்த நிழலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 சாரார்களுக்கு இடத்தை ஒதுக்குகிறார். அப்படிப்பட்ட ஒருவருடைய இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 சாராரை பட்டியல் போட்டுவிட்டு அதிலே ஒரு சாராரை வர்ணிக்கிற நேரத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி நாம் அதிலே போய் நிற்க போகிறோம். யார் நிற்க போகிறா? அல்லாஹ்வின் பாதையிலே, அவனுடைய இபாதத்திலே, பள்ளிவாசலிலே தன்னுடைய இளமை பருவத்தை இறைவனுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே அவர்கள் கடந்தார்களே, திகழ்த்தினார்களே. அப்படிப்பட்ட இளைய கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அரசுடைய நிழலை கொண்டு போய் நிப்பாட்ட போகிறான். இளமையுடைய பருவம் என்பது எவ்வளவு முக்கியமானது உங்க எல்லாருக்கும் தெரியும். இளமை பருவத்திலே தான் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் தடுமாறும். நம்முடைய மனசுல நினைச்ச நம்மால செய்யணும் அப்படின்னு தோணும். வயசாயிட்டா சாப்பிட முடியாது, இதை நினைச்சது சாப்பிட முடியாது, நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, நினைச்சதை அனுபவிக்க முடியாது, நினைச்சதை பார்க்க முடியாது, நினைச்ச மாதிரி பேச முடியாது, ஏதோ ஒரு வாரத்தில் முடங்கி உட்கார்ந்துருவோம். ஆனா இளமை பருவம் இருக்கிற காலத்திலே துடிப்போடும் தைரியத்தோடும் உறுதியோடும் அனைத்தையும் செய்கிற வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை செய்யலாம் என்று நினைக்கிறோமே, அந்த வயசிலே செய்வதையெல்லாம் செய்யலாம். ஆனால் எதை இறைவன் அனுமதித்திருக்கிறானோ அதை செய்யணும், எதை இறைவன் அனுமதிக்கவில்லையோ அதை செய்யக்கூடாது. இந்த உலகத்திலே அப்படி ஒரு கட்டுப்பாடோடு நம் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா பாவிகளும் நரகத்திலே தத்தளிக்கிற நேரத்திலே, பாவங்களை சுமந்து வந்து அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த நரகத்துடைய கொடுமையிலிருந்து இறைவன் நம்மை காப்பாற்றுகிறான். அந்த அரசுடைய நிழலை நமக்கு இடம் தருகிறான். அந்த வெப்பத்துடைய கொடுமையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறான். யாருக்காக எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறான்? இந்த உலகத்திலே இறைவனுக்கு பயந்து இறையச்சத்தோடு வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழுகிற நல்ல மனிதர்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு மிக பிரம்மாண்டமான சொர்க்கத்திலே இறைவன் இடம் ஏற்படுத்துகிறான். அதற்கு முன்பாகவே விசாரணை நாளிலே அல்லாஹ் தருகிறான். அந்த ஒரு நாள் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நாம் கணக்கெடுக்கிற 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரே ஒரு நாள். நம்முடைய கணக்குல 24 மணி நேரம் கணக்கு போடுறோம்ல, அது மாதிரி 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரே ஒரு நாள். அல்லாஹ்வுடைய பார்வையில மறுமையினுடைய நாள், விசாரணையுடைய நாள், எத்தனை நாட்கள் என்று உங்களுடைய உள்ளத்திலே கேள்வி இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நாள்ல ஒரே ஒரு நாள் தான். நம்முடைய கணக்கீட்டில் 50,000 ஆண்டுக்கு சமமாக அல்லாஹ் அந்த ஒரு நாளை ஏற்படுத்துகிறான். எல்லா வகையான விசாரணை, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அக்கிரமங்களுக்கு எதிராக, எல்லா அநியாயங்களுக்கு எதிராக, எல்லா பாவத்துக்கு எதிராக, எல்லா தீமைகளுக்கு எதிராக எல்லா மனிதர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கடைசி மனிதர் வரைக்கும் எழுப்பி நிப்பாட்டி விசாரிக்கிற அந்த விசாரணையினாலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த இளமையுடைய காலத்தை எத்தனை பேர் எப்படிப்பட்ட வீணான காரியத்தை நாம் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இளமை என்று நமக்கு வந்துட்டாலே நம்ம மனசுக்கு வர மிக முக்கியமான முதல் செய்தி என்ன? இளைஞர்கள் என்று சொன்னால் ஒரு பட்டாளத்தை ஏற்படுத்திக் கொண்டு நமக்கென்று ஒரு ஸ்டைலோடு தலையை நம்ம நினைச்ச மாதிரி குருவி கூடு கட்டி அதில் நினைச்ச மாதிரி கலரை பூசி என்னென்ன பெயிண்ட் எல்லாம் அடிக்க முடியுமோ, பச்சை கலர் அடிக்கலாம், மஞ்சள் கலர் அடிக்கலாம், காப்பி கலர் அடிக்கலாம், சிவப்பு கலர் அடிக்கலாம், எந்த கலர் வேண்டாம் நம்ம வீட்டுக்கு அடிக்கிறோமோ இல்லையோ தலைக்கு அடிச்சு வச்சிருப்போம். அவன் தலையை பார்த்தாலே நமக்கே பயங்கரமா நட பங்கர மாதிரி வச்சிருக்காங்க நம்ம நினைப்போம். ஆனா பாய் இதான் பாய் ஸ்டைல் அப்படின்னுவான். தலையை பார்த்தாலே வித்தியாசமா இருக்கும். அப்படி ஒரு ரோடு போட்டிருப்பான், அப்படி ஒரு கோடு போட்டிருப்பான். ஒரு சில பேர் தலையெல்லாம் பார்த்தோம்னா நமக்கே மிரண்டு போயிடும். முள்ள முன்றியே தலைமையில வந்துருச்சோ நினைக்கிற மாதிரி தலையுடைய ஸ்டைல இருக்கும். யாருப்பா அது? சரி யாரோ வச்சிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சா
பேர் என்னப்பான்னு கேட்டா இப்ராஹிம் அப்படின்னுவான். இப்ராஹிம் என்ற பேர் வைத்திருக்காரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அவன் படித்திருந்தால், அதை கேட்டிருந்தால், அவருடைய வாழ்க்கையை அவன் சிந்தித்திருந்தால் நிச்சயமாக அப்படிப்பட்ட நிலையிலே தன் தலை இருக்கவே இருக்காது. எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு மனிதரை அல்லாஹ் இறை தூதராக தேர்ந்தெடுத்து நமக்கு தந்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை மிகப்பெரிய பாடத்தை அல்லாஹ் சொல்கிறார். ஒத்த மனிதராக தன்னந்தனியாக இருந்த அவர் ஏகத்துவத்திற்காக போராடி, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்காக போராடி, தன் சமுதாயத்தை எல்லோரையும் எதிர்த்து தன்னந்தனியாக நின்ற மனிதரை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற மிக அற்புதமான ஒரு வார்த்தை, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். ஒரே ஒரு மனிதராக இருந்தார், அவர் ஒட்டுமொத்த சமுதாயமாக இருந்தார். யாருக்கும் பயப்படல, எதற்கும் பயப்படல. அல்லாஹ் என்னோடு இருக்கிறார், இறைவன் எனக்கு உதவி செய்வான். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எனக்கு பொறுப்பேற்க போதுமானவன், அவனே எனக்கு எல்லா வகையிலும் அருள் செய்வதற்கான தகுதி படைத்தவன் என்ற உள்ளத்திலே ஆழமான ஒரு தைரியத்தோடு உறுதியோடு ஒட்டுமொத்த சமுதாயமே எதிர்க்கிற நேரத்தில் தன்னந்தனியாக இருந்த ஒரு மனுஷனுடைய பெயரை நம் வாழ்க்கையில் வைக்கிறோமே எதற்காக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போன்று இறையச்சத்தோடு வாழ்வதற்கு. ஒரு மிகப்பெரிய துணிச்சல் உள்ளத்திலே. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் இருக்குமான்னு தெரியாது. இளமை பருவத்தில் இறை தூதராக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தன்னந்தனியாக நின்று ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்து, தன் தந்தையால் ஏற்படுகிற பிரச்சனை எதிர்கொண்டு, குடும்பத்தால் ஏற்படுகிற பிரச்சனை எதிர்கொண்டு, சமுதாயத்தால் ஏற்படுகிற பிரச்சனை எதிர்கொண்டு, எல்லா பிரச்சனையும் எதிர்கொண்டு அல்லாஹ்விடத்திலே அவர் எப்படிப்பட்ட பேரை பெற்றார்? இத்தஹதல்லாஹ இப்ராஹிம கலீலா. இப்ராஹிமை என்னுடைய உற்ற தோழனாக, நண்பனாக, சகோதரனாக நான் ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ்வுடைய நண்பனாக அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கை தன் வாழ்நாளிலே வாழ்ந்திருப்பார் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்கு எந்த இணை துணையும் இல்லை, கணவனும் இல்லை, மனைவியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அப்படிப்பட்ட ஏகனாகிய அல்லாஹ் என்ற ஒருவன் தன்னை நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற அளவுக்கு தன் வாழ்நாளிலே வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னார். எப்படிப்பட்ட வாழ்க்கை அவருக்கு இருக்கும்? அந்த இளைஞருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமா இல்லையா? ஒரு தலையை ஒரு மாதிரி பங்கரைய வெட்டி ஒரு முஸ்லிமுடைய தலை அப்படி இருக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் வருகிறார், ஒரு பக்கம் சிரைச்சு ஒரு பக்கம் சிரைக்காம ஒரு மாதிரி வித்தியாசமா தலையோட அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, வச்சா முழுமையா வைங்க, இல்லட்டா மொத்தமா சிரைச்சிருங்கன்ட்டான். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம வைக்கிற தலை என்பது சீராக இருக்கணும், அழகா இருக்கணும், பரட்டையா இருக்கக்கூடாது, சீவி இருக்கணும், எண்ணெய் தேய்ச்சி இருக்கணும், எல்லாம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஆனால் நம்ம பல பேரை பார்த்தா அவங்களுடைய நிலைமையை அப்படியே அமைக்கே வெக்கமாக இருக்கிற மாதிரி விகாரமான தோற்றத்தில். காதில் ஒரு கடுக்கம் பார்த்துருக்கீங்களா? காதில் சில பேர் கடுக்காம போட்டிருப்பான். இப்போ காதில் கடுக்காம போடுறான், சைடில் கடுக்காம போடுறான், என்னத்துக்கோ கடுக்காம போடுறான். அவங்க நிலைமையை பார்க்கும் இளைஞர்னா இப்படிதான் இருக்கணும், இதுதான் இப்படிதான், இதை ஒழுக்கமான ஒரு அடிப்படையா? இளைஞருடைய நிலைமை நீங்க சிந்தித்து பாருங்க. பல பேர் இளைஞர் என்று சொன்னாலே நமக்கு ஒரு தனி பட்டாளம். எப்படிப்பட்ட பட்டாளம்? அந்த பட்டாளத்துடைய நிலைமை நீங்க சிந்தித்தால் ஒரு பெரிய கூட்டமா இருப்பான். அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒரு ரசிகர் மன்றத்துடைய தலைவனாக, ரசிகர் மன்றத்துடைய முக்கிய பொறுப்பாளராக, ரசிகர் மன்றத்தில் அவருடைய பணி செய்யக்கூடிய ஒருவனாக இருப்பா. பேரை பார்த்தா ரஜினி இப்ராஹிம்னு போட்டிருப்பான். இப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி சொன்னேன். பேரை பார்த்தா ரஜினி இப்ராஹிம் இருக்கும், விஜய் இப்ராஹிம் இருக்கும், அஜித் இப்ராஹிம் இருக்கும். யாரு? இப்ராஹிம் என்று பேரிட அல்லாஹ் அழகான பேரை வைத்திருக்கிறார். தன்னுடைய பெற்றோர்கள் அழகான பேரை நமக்கு வைத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க வைக்கிற பேர் என்ன இருக்கும்? ஏதோ ஒரு கூத்தாடியுடைய, ஏதோ ஒரு சினிமா நடிகருடைய அவன் பேரை கொண்டு முன்னடை போடுறோமே, நம்ம அதை வெக்கப்படணுமா இல்லையா? அத்தா பேரை முன்னடை போட்டா அதுல கௌரவம் இருக்குங்க.
எங்கேயோ ஒரு கூத்தாடி நடிக்கிறான். நடிகன் என்று சொல்வதிலே உங்களுக்கு தெரியல அது நடிப்புன்னு. பிரபலமான நடிகர், நடிகர் என்று நடிப்பதே என்ன அர்த்தம்? உண்மை இல்லைன்னு அர்த்தம். நடிக்கிறான்டா, பயங்கரமான நாடகனா இருப்பான் போல அப்படின்னு வேறு வெறிய தூங்கல. காரணம் என்ன? உண்மை இல்லை, நடிப்பு தான். அந்த நடிப்பை, நடிகரை பார்த்து, நடிகைகளை பார்த்து நம்ம பிள்ளைங்க பேர் வைக்கிறத பார்த்தா அதோட சுத்து பேர் வைக்கிறோமே, நம்ம வெக்கப்பட வேண்டாம்? நம்ம அத்தா பேரை முன்னாடி வச்சா பிரச்சனை இல்லை, யாரோ ஒரு பேரை கொண்டு நம்ம பேருக்கு பதில் வைக்கிறோம் என்றால் நாம் யோசிக்க வேண்டும். இது உண்மையான ஒரு முஸ்லிம்களுக்கு அழகான ஒரு நிலையே இல்லை. எங்கேயோ ஒரு காசுக்காக வேண்டி, நடிப்புக்காக அவன் வாழ்க்கையில் எப்படி வாழ்றான்னு தெரியாது. அப்படிப்பட்ட நாடகத்தை, நடிப்பை காசுக்காக சமுதாயத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாக்களை காட்டுகிற காட்சிகள் எல்லாம் பெரும்பாலும் ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் தீமைகளையும் சர்வசாதாரணமாக காட்டுறா. எல்லா நடிகர்களுடைய கைகளிலையும் 2 விரலுக்கு மத்தியில சிகரெட் இல்லாத பெரும்பான்மையான நடிகரை பார்க்கவே முடியாது. அவர் விடுகிற வித்தியாசமான புகையை பார்த்து நம்மால் விடுவான். வட்ட வட்டமா விடுவா, சதுரமா விடுவா, என்ன வித்தியாசம் என்னெல்லாம் செய்யறானோ அத்தனையும் செய்வான். ஏய் நம்மால் செஞ்சுட்டாரா. இது நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல்ல நமக்கு இடம் கிடைக்குமா? பார்த்தா சூப்பர் படத்துல நடிச்ச நடிகனை மாதிரியே உன் வாழ்க்கை நடந்து காட்டலப்பா, சொர்க்கத்துக்கு முதல்ல பார்த்தா அப்படி அல்லாஹ் கூப்பிடுவானா? எப்படி கூப்பிடுவா? அட பாவி, இப்படிப்பட்ட அநியாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை 23 ஆண்டு கால வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருந்தேன். அவரையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாம, அவரையெல்லாம் பின்பற்றாம நீ யாரை பின்பற்றிருக்கிறாய்? இப்படிப்பட்ட நிலையில நீ இருக்கிறாய் என்றால் அவன் பின்னாடி நீனும் சேர்ந்து போன்றோம். வாழ்க்கையில் யோசிக்கணுமா இல்லை? நம்ம நினைக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையோடு நாம் முடிவதில்லை. உலக வாழ்க்கையினுடைய இறுதிதான் மறுமையின் வாழ்க்கையினுடைய துவக்கம். அதுதான் முடிவு நினைக்கிறோம். அதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது துவக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம் வாழ்க்கையில யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் நீங்கள் சிந்தித்து பாருங்க. நீங்க எத்தனை இடங்கள்ல இளைஞருடைய நிலைமையை பார்க்கும் பொழுது உண்மையிலே வருத்தத்திற்குரிய வருத்தம். அவங்க வாழ்க்கையில அல்லாஹ்வை பற்றிய நினைப்பு இல்லை, தூதரை பற்றிய நினைப்பு இல்லை, தொழுகை பற்றியான சிந்தனை இல்லை, குர்ஆனை பற்றியான யோசனை இல்லை. முழுக்க அவனுக்கு யோசனை என்ன? இன்ஸ்டாகிராமை பார்ப்பதும், ஃபேஸ்புக்கை பார்ப்பதும், யூடியூப்பை பார்ப்பதும், சினிமா நடிகரை பார்ப்பதும், அவர்களை பார்த்து அதை போன்று ரீல்ஸ் செய்வதை தான் அவன் நேரம் போகுது. முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் ஆண்கள் எத்தனை பேர் அதில் பார்க்கிறோம், எவ்வளவு பேர் நடிக்கிறான். அவங்க வேலை என்னவா இருக்குது? காலை இருந்து நைட்டு வரைக்கும் இதுக்காக வேண்டி உழைப்பை கொடுப்போம். அதில் இன்னைக்கு நடிச்சுட்டு, அதில் ஹிஜாப் இல்லாமல் உங்க மூஞ்ச காட்டிட்டு, அதுக்கு பிறகு அவங்களை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நீ எப்படி இருக்கிற, எங்க இருக்கிற, என்ன பண்ற என்று எல்லாத்தையும் பார்த்து நம்மளையும் ஃபாலோ பண்ணி வந்து நம் வாழ்க்கையை கெடுத்து, நம்முடைய குடும்பத்தை கெடுத்து நாசமாக்கிட்டு போன பிறகு கண்ணீர் வழித்து கொண்டு வீட்டில் உட்காந்துருப்போம். யோசிக்கணுமா இல்லையா? கொஞ்சம் நிதானிங்கள், சிந்திங்கள். இந்த வயசு நமக்கு ஒரு பெரிய தடுமாற்றத்தையும் எல்லா வகையான தப்பான முடிவுகளையும் கற்றுத்தருகிற ஒரு வயசு. அதைத்தான் இஸ்லாம் உங்களுடைய சிந்தனையை திருப்ப சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கை என்பது வெறும் ரீல்ஸ் போடுற வாழ்க்கை இல்லை, ரியலான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உண்மையான வாழ்க்கையாக ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை ஒழுக்கத்தினுடைய அடிப்படையில், நேர்மையின் அடிப்படையில், இறையச்சத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழுகிற வாழ்க்கை இருக்க வேண்டும். எத்தனை பேரை பார்க்கிறோம், வாழ்க்கை நடப்ப பாருங்க. சினிமாவில் இருக்கிற மாதிரி ரீல்ஸ் நடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அதில் உள்ள காமெடிக்கும், அதில் உள்ள பாட்டுக்கும், அதில் உள்ள நாடகத்துக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்க ஆண்களையும் பெண்களையும் பார்த்து வருத்தப்படுகிறோம். நம் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எழுப்பி நிப்பாட்டுகிற நேரத்திலே இறைவன் விசாரிப்பானே, உன்னுடைய வாழ்க்கையிலே 2 அற்புதத்தை அல்லாஹ் தருகிறான், அருட்கொடைகளை தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற 2 அற்புதமான செய்தி என்ன தெரியுங்களா? ஒன்று ஓய்வு நேரம், இன்னொன்று ஆரோக்கியம். நம்முடைய ஓய்வு நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்?
சரியான முறையில் திட்டமிடுவதற்காக, படிப்பதற்காக, உயர்வதற்காக, என்னை முன்னேற்றுவதற்காக, என் குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக, சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக என் வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? இல்ல அற்பத்திலும் அற்பமாக நேரத்தை வீணடிப்பதற்காக, நேரத்தை கடத்துவதற்காக Facebookல உட்கார்ந்து ரீல்ஸ் பார்த்து நேரத்தை வீணடிச்சேனா? கொஞ்ச நேரம் என்ன நடக்குது அப்படி என்று உலக செய்தியை பார்ப்பதற்காக, ஒரு ரிலாக்ஸுக்காக வேண்டி பார்ப்பது என்பது சொற்பமான நேரமாக இருக்க வேண்டும். பெரும்பான்மையான நேரத்தை உண்மையிலே யோசித்து திட்டமிட்டு செயல்படுகிற வாழ்க்கையாக நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இளைஞருடைய இலக்கு என்பது சும்மா சாதாரணது கிடையாது. அவர்கள் சரியான விஷயத்தை திட்டமிட்டால் நம் வாழ்க்கையிலே பெரிய சாதனை உண்டாக்குற, புரட்சியை ஏற்படுத்துகிற, வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குற ஒரு சமுதாயத்துடைய முன்னேற்றம் இளைஞருடைய கையில் தான் இருக்கிறது. நீங்க சரியா படிச்சா, சரியா சிந்தித்தால், சரியா போராட்ட குணத்தோடு வாழ்ந்தால், சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் ஏற்பட்டு இந்த உலகத்திலும் பெரிய மாற்றம், மறுமையிலும் பெரும் மாற்றம். இளைஞர்களை பற்றி சாதாரணமாக உலகத்தில் யாரும் கணக்கிடுவது கிடையாது. ஏனென்றால் இளைஞர்களுடைய கையில் தான் எதிர்கால சமுதாயம் இருக்கிறது, நாட்டுடைய வளர்ச்சி இருக்கிறது, நாட்டுடைய பொருளாதாரம் இருக்கிறது, நாட்டினுடைய முன்னேற்றம் இருக்கிறது. ஏன் ஒட்டுமொத்த உலகமே இளைஞர்களுடைய முன்னேற்றம் நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லுகிறானே, ஏன் சொல்லுகிறான்? அவ்வளவு பவர், அவ்வளவு ஸ்ட்ரென்த் அந்த இளைஞருடைய கையில் இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் இளைஞர்களுடைய நிலைமை, புத்தி சரியான முறையில் சிந்திக்காமல் நம்மை எல்லாம் புத்தியற்றவர்களாக, பைத்தியக்காரனாக, போதையிலே தத்தளிப்பவனாக நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம். இளைஞர்களே, இளைஞர்களே, நீங்கள் இப்பொழுது சுதாரிக்கவில்லை என்றால் எப்பொழுதுமே சுதாரிக்க முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் போதை வஸ்துக்கள், எங்க பார்த்தாலும் போதை பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதை சொல்வதற்கு வெட்கமாகவே இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நாட்டிலே அதற்காக பெரும் மாற்றத்தை, பெரும் முன்னேற்றத்தை, பெரும் முயற்சியை தமிழக அரசு எடுப்பதாக சொல்லுகிற இந்த இடத்திலே இப்படிப்பட்ட நிலை என்றால், இன்னும் இந்திய அளவில் யோசித்தால், உலக அளவில் யோசித்தால், நம்மிடத்திலே, நம்ம நாட்டிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் பொழுது கவலை அளிக்கிறது. எங்கே பார்த்தாலும் போதை வஸ்துக்களால் மக்கள் மாட்டிக்கொண்டு, குறிப்பாக இளைஞர்களும் இளைஞர்களும் அதிலே கிடைக்கிறார்கள் என்பது நான் சொல்லுகிற சதவீதம் இல்லை, நான் சொல்லுகிற புள்ளி விவரம் இல்லை. பத்திரிகையும் செய்தியாளர்களும் புள்ளி விவரதாரர்களும் சொல்லுகிற செய்திகள். எவ்வளவு மோசமான நிலையிலே போய் மாட்டிக்கொண்டிருக்கா தெரியுமா? இதை யாரும் எந்த சட்டத்தை போட்டும் எதனாலும் தடுக்க முடியாத விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சமுதாயத்திற்கு, ஒட்டுமொத்த உலகத்திற்குமே, எல்லா தரப்பு மக்களுக்கும் இஸ்லாம் போதையை ஒழிக்கிற, போதையை மக்களை மீட்டெடுக்கிற, போதையை தடுக்கிற மிகப்பெரிய முயற்சியை, புரட்சியை 1400 ஆண்டுக்கு முன்னாடியே செய்துச்சு. இன்னைக்கு எத்தனையோ சட்டத்தை போடுறாங்க, எத்தனையோ திட்டத்தை தீட்டுறாங்க, ஆனால் அதிலிருந்து காப்பாற்ற கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம், திருமறை குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம், நபிகளாருடைய போதனை இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே போதையிலிருந்து மீட்டெடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தியை பாருங்கள். குல்லு முஸ்கிரன் ஹம்ருன், போதை தருகின்ற ஒவ்வொன்றுமே மதுவாக இருக்கிறது. வ குல்லு முஸ்கிரன் ஹராம், போதை தருகிற எல்லாமே ஹராமானது, தடை செய்யப்பட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வின் தூதரும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தடை செய்திருக்கிறது. போதை தருகிற எதையுமே நீ தொடாத, போதை தருகிற எதையுமே நீ சாப்பிடாத. பெரிய விஞ்ஞானம் இல்லை, பெரிய மருத்துவ வளர்ச்சி இல்லை, ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே சீர்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை அன்னலார்களுக்கு, நபிகள் நாயகத்திற்கு இருந்திருக்கு என்று சொன்னார். நம்முடைய சமுதாயம் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிற நம் சமுதாய மக்களிலே இதற்கு அடிபட்டிருக்கிறார் என்று சொன்னார். கவலை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது, உள்ளமெல்லாம் கலங்குற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இளைஞர்களே, இளைஞர்களே, நீங்கள் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு முயற்சி எடுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் உங்களுடைய சிந்தனையை திருப்புங்கள்.
நம் வாழ்க்கையை நாம் சீர்படுத்துவோம். ஒட்டுமொத்த உலகத்திற்குமே இந்த சத்திய மார்க்கத்தை, அல்லாஹ்வின் மார்க்கத்தை நாம் கொண்டு போய் சேர்ப்போம். எவ்வளவு பெரிய அற்புதமான செய்தியை பாருங்க. எவ்வளவு பேர் இதுல இருந்து மீட்க முடியாம கஷ்டப்படுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. கொலை நடப்பதற்கு, கொள்ளை நடப்பதற்கு, விபச்சாரம் நடப்பதற்கு, வழிப்பறி நடப்பதற்கு, இன்னும் பல்வேறு விபத்துகள் நடப்பதற்கு எல்லா காரணங்களுக்கும் இந்த போதை வஸ்துக்கள், அது மதுவாக இருக்கலாம், வேற பிற பலர்களா இருக்கலாம், அது கஞ்சாவா இருக்கலாம், என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்துக்கும் தீர்வானது அதிலிருந்து வெளிவருவதுதான். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற செய்தியை பாருங்க. எவ்வளவு பெரிய ஹராம். இப்படிப்பட்ட நிலையை நம் வாழ்க்கை இருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய மஹ்ஷருடைய மைதானத்திலே அரசுடைய நிழலிலே நாம் இருக்க முடியுமா? இதை விட்டு வெளியே வருகிற முயற்சி எடுப்போம். இந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக மீட்டெடுக்கிற பொறுப்பை இறைவன் நம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கிறான். திருமறை குர்ஆனுடைய போதனை வழியாக அவர்களுக்கு சொல்லி அவர்களை திருத்துகிற வாய்ப்பை இறைவன் நம்மிடத்திலே தந்திருக்கிறான். எத்தனை பேர் அதில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு பேரு எவ்வளவு விபத்துக்கு உள்ளாவும் தெரியுங்களா? இந்த மாதிரியான போதை வஸ்துக்களால் எத்தனை விபத்துகள் சமுதாயத்தில் நடக்கிறது. வண்டியை வாங்கிக்கிறோம் விதவிதமா, RN5, அந்த 5, இந்த 5 அப்படின்னு என்னென்னமோ வண்டியெல்லாம், ஹெவியான வண்டியெல்லாம் எடுத்து அவர்கள் போதையின் காரணமாக கொண்டு போய் மோதி தன்னையும் உயிர் மாய்த்து கொண்டு பிறருடைய உயிரையும் மாய்க்கிற, சமுதாயத்தில் பெரும் பாதகத்தை ஏற்படுத்துகிற எல்லா வேலையும் நடக்கும். ஒட்டுமொத்த குடும்பமே கவலையில ஆழ்ந்து போகிற ஒரு நிலைமைக்கு, கை முறிஞ்சி, கால் முறிஞ்சி, உடம்புல ஏற்படுகிற என்ன கண்ணா பின்னால் ஏற்படுகிற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த விபத்து மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கா இல்லையா? அதுக்கு காரணமாக இந்த பொருட்கள்லாம் இருக்கிறது. தன் சிந்தனையை, புத்தியை தெளிவாக வைக்க வேண்டும் என்றால் இதன் பால் செல்லாது என்று திருமறை குர்ஆன் நம்மை திருத்துகிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே இந்த மாதிரியான மதுவை அருந்துகிறவன், போதை வஸ்துகளை சாப்பிடுகிறவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த போதையை அருந்துகிற நேரங்களில் யாரும் முஸ்லிமாவே இருக்க மாட்டான். யார் மது அருந்துகிறார்களோ, போதை வஸ்துக்களை சாப்பிடுகிறார்களோ, அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் முஸ்லிமாவே இருக்க மாட்டான். யார் விபச்சாரத்தை செய்கிறானோ அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் முஸ்லிமாவே இருக்க மாட்டான். அந்த நிலையில ஒருத்தனுக்கு மௌத்து வந்துச்சுன்னா என்னங்க செய்யறது? ஒரு போதையை சாப்பிட்றா, மதுவை குடிக்கிறா, கஞ்சாவை அடிக்கிறா, இன்னும் பிற பான்பராக்க போடுறா, எத்தனையோ போதை வஸ்துக்களை சாப்பிட்ற நேரத்தில் அவனுக்கு மரணம் வந்தால் முஸ்லிமே மௌத்தா போக முடியாத ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. தப்பான காரியத்தில் ஈடுபடுகிறார், அந்த நேரத்தில் அவனுக்கு மௌத்து வந்தால் அவன் முஸ்லிமாகவே மரணிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இளைஞர்களாக, இளைஞியா இருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில மௌத்தா போயிட்டால் அல்லாஹ்விடத்தில் நஷ்டவாளியாக, நரகவாசியாக, பாவியாக இறந்து போகிற ஒரு நிலைமை நமக்கு இருக்கிறது. அந்த நிலைமைக்கு நாம் போய்விட வேண்டாம். ஷைத்தானுடைய சிந்தனை மிக மோசமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற அற்புதமான செய்தியை பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இறை நம்பிக்கை கொண்டவர்களை இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபி உதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். ஏனென்றால் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக அவன் இருக்கிறான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷைத்தானுடைய வேலை என்ன தெரியுங்களா? நம்மளை எப்படியாவது வழிகெடுக்கணும், எப்படியாவது நம்மளை சிந்தனையை மாற்றணும், நம்மளை பாவியாக ஆக்கணும், தப்பு செய்யறவனா ஆக்கணும், தொழாதவனா ஆக்கணும், தப்பு விபச்சாரம் செய்யறவனா ஆக்கணும், தண்ணி அடிக்கிறவனா ஆக்கணும், பாவம் செய்யறவனா ஆக்கணும். அதுதான் ஷைத்தானுடைய சிந்தனை. ஷைத்தான் இடத்திலிருந்து மீளுவது என்பது மிகப்பெரிய போராட்டம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷைத்தான் இடத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி செய்ய சொன்ன அற்புதமான ஒரு துஆ, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எரியப்பட்ட ஷைத்தானிடத்திலிருந்து இறைவா உன்னிடத்தை நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற எண்ணத்தோடு நம் வாழ்க்கையை மாற்றினார் நாம் ஒரு முஸ்லிமாக, இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக, பாவத்திலிருந்து மீண்டவனாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். அந்த ஷைத்தான் நம்மளை விடவே மாட்டான்.
அதனால அல்லாஹ் சொல்றான் உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுமையாக நுழைங்க, பேருக்காக முஸ்லிமா இருக்காதீங்க. இப்ராஹிம் வைக்கிறது பெருசு இல்ல, இஸ்மாயில் வைக்கிறது பெருசு இல்ல, யாக்கூப்னு வைக்கிறது பெருசு இல்ல, சுமையான் வைக்கிறது பெருசு இல்ல, கத்தீஜான் வைக்கிறது பெருசு இல்ல. உன் பேரளவிலே முஸ்லிமா இருக்காதே, உண்மையாக வாழ்க்கையிலே முஸ்லிமா இரு. இஸ்லாம் சொல்லுகிற வார்த்தை ஷைத்தானுடைய சிந்தனையிலிருந்து நம்மை இறைவன் காப்பாற்ற சொல்கிறார். இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஷைத்தானுடைய அடிச்சோட்டை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்றால் அவன் மிகப்பெரிய எதிரி. நம்ம எதிரின்னு யாரையோ நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எதிரி யாரை நினைக்கிறோம்? எங்கேயோ இருக்கிறான் போல எதிரி அப்படி நினைக்கிறோம். இல்ல, அவன் இல்லை எதிரி, ஷைத்தான் கூடயே இருக்கிறான். ஒவ்வொரு ஆளுக்கு ஒருத்தர் இருக்கிறான். அவன் நம்ம சிந்தனையெல்லாம் தடுமாற்ற செய்வான். யாருக்கு சொன்ன? அல்லாஹ்வின் நினைவிலே அவனுடைய வழிபாட்டிலே யார் திளைத்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷ நிழல் இருக்கின்றார். நாம் அவனை சிந்திப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுபட முடியும். நாம் தொழுகையாளியாக மாற முடியும். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒருவனாக மாற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு செய்தியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட செய்தி? அவர்களுடைய காலத்திலே இளைஞர்கள் இருப்பார்கள். அந்த இளைஞர்கள் அல்லாஹ்வின் தூதரோடு மஸ்ஜித் நபவியிலே பள்ளிவாசலிலே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அவரோடு உட்கார்ந்து பேசிவிட்டு மதீனாவுடைய எல்லைப்புறத்திலே போய் வியாபாரம் செய்து வேலை செய்து அதிலிருந்து வருகிற பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் தர்மம் செய்வார்கள் என்ற செய்தியை வரலாற்றிலே பார்க்கிறோம். யாரு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த இளைஞருடைய நிலைமை என்றால் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே பள்ளிவாசலோடு தொடர்போடு அல்லாஹ்வின் தூதரோடு தொழுகையில இருந்து தொழுகையை முடிச்சுவிட்டு தொழிலுக்கு போய் அதிலிருந்து வருகிற காசிலே அவர்களும் சாப்பிட்டு அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்கிறார் என்று சொன்னார். இளைஞர்களுடைய சிந்தனையை பாருங்கள். இந்த நம்முடைய இளைஞருடைய சிந்தனையை பாருங்கள். நாம் அப்படிப்பட்ட நிலையிலே நம் வாழ்க்கையை கழிக்கிறோமா? அல்லது வீணான நேரத்திலே நாம் பொருளாதாரத்தை செலவு செய்கிறோமா? எப்படி செலவு செய்கிறோம்? சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்துருக்கான், ஃபர்ஸ்ட்ல வர படத்தை, முதல்ல வர படத்தை, முதல் டிக்கெட்டை முதல் வரிசையில் உட்கார்ந்து நான் பார்க்க வேண்டும் என்று போகிறோமே, அப்படிப்பட்ட பாவத்தை நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் எதை சொல்லி நாம் தப்பிக்க போகிறோம்? அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டுமா இல்லையா? நம்முடைய இளைஞர்கள் செய்கிற பொருளாதாரத்துடைய வீண்விரயம் என்ன? தப்பான விஷயத்திற்காக பொருளாதாரத்தை செலவு, சினிமாவுக்காக வேண்டி செலவு, போதை வஸ்துக்கான செலவு, வீண் விரயத்திற்கான செலவு எல்லாம் நாம் யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை நாம் செலவு செய்கிறோமே, நாளை மறுமையிலே அல்லாஹ் கேள்வி கேட்பார். பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்தாய்? எப்படி பொருளாதாரத்தை ஈட்டினாய்? உன் நேரத்தை எப்படி செலவு செய்தாய்? எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லாம நாம தப்பிக்கவே முடியாது. எல்லாருக்கும் தான் நம்ம என்னவெல்லாம் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறோமோ எல்லாத்தையும் கண்காணிக்கிற எழுத்தாளர்களை அல்லாஹ் 2 பேரை வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் அல்லாஹ் நிப்பாட்டி வைத்திருக்கிறார். நாம் செய்கிற அத்தனை பாவத்தையும் அத்தனை நன்மைகளையும் எழுதுகிற எழுத்தாளர்கள், கிராமன் காத்திபர் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட 2 எழுத்தாளர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். சிந்திக்கணுமா இல்லையா? நாம் செய்கிற எல்லா பாவத்தையும், நம்ம செய்கிற பொய் பேசினா எதுவாங்க, புறம் பேசினா எதுவாங்க, கோல் சொன்னா எதுவாங்க, அடுத்தவன ஒரு மாதிரி வெறியேத்துற மாதிரி பார்த்தால் கூட எழுதுவாங்க. ஒரு மாதிரி அப்படி இப்படி கண்ணு காட்டும் தெரியுமா, அது கூட பாவன்றா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லா இடத்துல வந்துட்டான் பாரு எப்படியா அப்படி காட்டும். இப்படி காட்டும் இல்ல, அந்த பார்வை கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கண் செய்கையை கூட நீங்கள் தவறாக பயன்படுத்தினால் அதுவும் பதிவு செய்யப்படும். எல்லாத்தையும் அந்த எழுத்தாளர்கள் பதிவு செய்து வைத்திருப்பார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் அதை ஒப்படைப்பார்கள். ஒவ்வொரு அடியானும் நாளை மறுமையிலே அதை பார்ப்பார். பார்க்க நேரத்திலே அந்த வேதத்தை பார்த்து சொல்லுவார், எழுதி வைத்திருக்க நான் எப்படி தப்பிக்க போறேனே தெரியவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த புத்தகத்தை பார்த்து ஒவ்வொரு அடியானும் பயப்படுவான். அப்படி அல்லாஹ்விடத்தில் நிப்பாட்டப்படுமே,
அந்த நேரத்தில் நம்ம என்ன பதிலை சொல்ல போகிறோம் என்று நாம் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிற பாவத்தை பற்றி யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதை எடுத்து விரிச்சு பார்த்துட்டு அந்த அடியான் அந்த பாவியை சொல்லுகிற வார்த்தை என்ன? அல்லாஹ், இதுல ஒண்ணுமே விட்டு வைக்கலையே, சின்னது பெருசு எல்லாத்தையும் இதுல எழுதி வைத்திருக்கிறதே, நான் எப்படி தப்பிக்க போகிறேன் என்று தெரியலையே என்று நினைக்கிற அளவுக்கு அவனுடைய நிலைமை இருக்கும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அப்படி விசாரிக்கிற நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய வாய்க்கு சீலை வைப்பான். ஒரு பெரிய சீலை முத்திரையை நம்முடைய வாய்க்கு அல்லாஹ் கொடுத்து விடுவார். நம்முடைய தோல் பேசும், நம்முடைய கண் பேசும், நம்முடைய காது பேசும், நம்முடைய உடல் பேசும், நம்முடைய கால் பேசும், எல்லாமே நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். டேய், நீ தான் இந்த பாவத்தை பண்ண, நீ தானே இந்த இடத்துக்கு போன, நீ தானே இந்த தப்பை செஞ்ச, நீ தானே பொய் சொன்ன, நீ தானே ஏமாத்தல, நீ தானே கலப்படம் செஞ்ச, நீ தானே வட்டிக்கு வாங்கின, நீ தானே விபச்சாரம் பண்ண, நீ தானே அசிங்கத்தை பார்த்த. எல்லா பாவத்தையும் நமக்கு எதிராக வேற யாரும் சொல்ல போறதில்லை, நம்முடைய உடலே சொல்லும் என்று அல்லாஹ் திருக்குறானே சொல்லுகிறான். யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு முஸ்லிமும் மறுமையை நம்புகிறோமே, அந்த மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் எழுப்பி நிப்பாட்டுகிற நாளத்திலே நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்க்கை கடந்திருக்கிறோம், கழித்திருக்கிறோம் என்று சிந்திச்சு பாருங்க. பெரும்பாலும் இந்த இளைஞருக்கு சொல்லுகிற நேரத்தை பாருங்கள், நம்ம வாழ்க்கை எப்படி அமைச்சிருக்கும் தெரியுங்களா? இரவு நேரங்களில் டிவியிலையும், இரவு நேரங்களில் செல்போன்லையும் அதிகமான நேரத்தை கழித்து ரொம்ப லேட்டா தூங்குறது, ரொம்ப லேட்டா எழுந்திருக்கிறது, தொழுகையின் பக்கம் வாடை இல்லாம, இறைவனை பற்றி நினைக்காம இந்த உலகத்திலே வாழுகிறோமே, நாம் நாளை மறுமையிலே வெற்றியடைய இயலுமா? நாளை மறுமையிலே முதலே கேட்கப்படுகிற கேள்வி தொழுகை பற்றி தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, முதலிலே நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி தொழுகையை பற்றி தான். இன்னைக்கு பள்ளிவாசல போய் நீங்க பாருங்க, ஒரு சில பள்ளிகளில் விதிவிலக்கா சில இளைஞர்கள் தொழுகிறாங்க. பெரும்பான்மையான பள்ளிவாசல போய் பாருங்க, எல்லாம் above 40, above 60, above 50, above 70, 80 கூட இருப்பார்கள். அந்த மாதிரி வயசுல உள்ளவங்க மட்டும்தான் பள்ளி வாசல வந்து தொழணும்னு நம்ம நினைக்கிறோம். இளைஞர்களுக்கெல்லாம் தொழுகை கடமை இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். பார்த்துக்கலாம்டா, 40 வயசுக்கு மேல போய் தொழுதா போதும் நினைக்கிறாங்களா இல்லையா? யாருக்கு எப்ப மௌத்து வரும்னு எப்படிங்க தெரியும்? எத்தனையோ இளைஞர்களை பார்க்கிறோம், பைக்கில் போனாங்க இறந்துட்டாங்கன்ற செய்தியை கேட்கிறோம். 30 வயசுல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு கேட்கிறோம். 25 வயசுல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான்னு கேட்கிறோம். மவுத்து என்பது நமக்கு எப்ப வரும்னு தெரியாது. ஆனால் அல்லாஹ் விதித்த நேரத்தில் அந்த மவுத்தை அடைந்தே தீருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபரிலே ஒரு வேதனை செய்யப்படுவதாக எனக்கு கனவு காட்டப்பட்டது. என்ன வேதனை தெரியுமா? தலையிலே பாறாங்கற்களை தூக்கி போடுகிற ஒரு நிலை, அந்த தலை சுக்குநூறாக பிரிகிற ஒரு நிலை, மீண்டும் அது சேருகிற ஒரு நிலை, மீண்டும் பாறாங்கற்கள் போடுகிற நிலை, மீண்டும் தலை சுக்குநூறாக ஆகிற ஒரு காட்சை பார்த்து, யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்தை புறக்கணித்து அல்லாஹ்வுடைய தொழுகையை தொழாமல், ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமல் உறங்கி அவர்களுக்கு கபரிலே இப்படிப்பட்ட வேதனை செய்யப்படுவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கனவு கண்டிருக்கிறார்கள். நம்ம தூங்குறோமே, எப்படி நம்ம ஷெடியூலே எப்படி இருக்கா? லேட்டா போய் 12 மணிக்கு படுப்போம், 1 மணிக்கு படுப்போம், 2 மணிக்கு படுப்போம். இப்படிப்பட்ட தூக்கத்தில் தூங்கினா காலையில் ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டார்களோ அவர்கள் ஃபஹூ ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் பொறுப்பிலே வந்து விடுகிறார்கள். அப்ப இளைஞருடைய நிலைமை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கு, சூழ்நிலை எப்படி இருக்கு? ரொம்ப லேட்டா தூங்கி ரொம்ப லேட்டா எழுந்திருக்கிறனால நம்மளால காலையில ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமலேயே பல்வேறு நேரங்களை காலங்களை கழிக்கக்கூடியவரை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக அற்புதமான ஒரு செய்தி, யார் ஃபஜ்ருடைய தொழுகையை யார் தொழுது விடுகிறார்களோ,
அவர் அல்லாஹ்வின் பொறுப்பிலே வந்து விடுகிறார். யார் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விடுகிறாரோ அவர் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுகிற, அருள் செய்யப்படுகிற, கருணை செய்யப்படுகிற எல்லா வகை நன்மைக்கும் அவர் தன் வாழ்நாளிலே வருகிறார் என்றார். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட தொழுகையை தொழக்கூடிய ஒருவனாக நான் இருக்கிறேனா எல்லோரும் சிந்திக்க வேண்டும். அந்த இளைஞர்களுக்கு மாற வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்றால், பெற்றோர்களாக இருக்கிற நாமும் மாறியே ஆக வேண்டும். உங்க பிள்ளை எப்படியெல்லாம் இருக்கும் நீங்க ஆசைப்படுறீங்களோ, ஒரு தொழிலாளியா இருக்கணும், ஒரு குர்ஆன் ஓதுவனா இருக்கணும், நல்லதை செய்வனா இருக்கணும், நற்காரியத்தை பண்றவனா இருக்கணும், சமூக அக்கறை கொண்டவனா இருக்கணும், எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்களும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிற காலமெல்லாம் அவனும் செய்வான். நான் எதையுமே செய்யாம வெறும் உபதேசம் மட்டுமே செய்து கொண்டிருந்தா அது அவன் காது கேட்காது. எதை யாருமே செய்யலையே, செய்யாத ஒண்ணு எப்படி நம்மகிட்ட சொல்றாங்க, எப்படி அவங்க செய்வாங்க? நான் அப்படி ஒரு தொழிலாளியாக, நான் அப்படிப்பட்ட நோம்பாளியாக, நான் திருமறை குர்ஆனோடு தொடர்புடையவனாக, திருமறை குர்ஆனை படிப்பவனாக, நற்காரியத்துக்கு உதவி செய்பவனாக, தர்மங்களை செய்பவனாக நான் இருந்தால் என்னுடைய சந்ததிகளும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு மாறுவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக அற்புதமான ஒரு செய்தி என்ன? குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் பொழுது இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. அவருடைய வளர்ப்பின் அடிப்படையில் தான் அவர் நசராணியாக மாறுவதும், யூதனாக மாறுவதும், கிறிஸ்துவனாக மாறுவதும், நெருப்பு வணங்கியாக மாறுவதும் இருக்கு என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எல்லாம் இயற்கை மார்க்கம் தான் பிறக்கிறான் முஸ்லிமா. அவங்களுடைய பெற்றோருடைய வளர்ப்பில் தான் அவன் முஸ்லிமாவோ, அவன் யூதனாகவோ, கிறிஸ்துவனாகவோ, நெருப்பு வணங்கியாவோ மாற போறான்னு சொன்னாங்கன்னா, பெற்றோர்களாக இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்திலே அவர்களை வளர்க்கிற, அவர்களை தட்டி கொடுக்கிற, அவர்களை உயர்த்துகிற, அவர்களை பாராட்டுகிற எல்லா வேலைகளும் நாம் செய்யணும். இளைஞர்கள் மாற வேண்டும், திருந்த வேண்டும், திரும்ப வேண்டும் என்பதை மாற்றுக்கருத்தில்லை. அவர்களை திருத்துவதற்கான மிகப்பெரிய ஆயுதங்களாக இருப்பவர்கள் யார்? பெற்றோர்கள் தான். நீங்க அவர்களை பாராட்டிட்டீங்க, நீங்க அவர்களை சரிப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய ஆயுதம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் அப்படி செய்யறோமா என்று உங்க மனசாட்சியை தொட்டு நீங்களே உங்க உள்ளத்துல கை வைத்து கேட்டு பார்த்துங்க. அப்படி செஞ்சிட்டா பிரச்சனையே இல்லை. அந்த இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய நடத்தைகளை எல்லாம் மாற்றணும். நீங்க எப்படி ஆய்ப்புச்சுற இளைஞர் சமுதாயம் இரவு நேரத்தில் ஆனா 11 மணிக்கு மேலதான் வண்டி எடுக்கிறா, 10 பேரை சேர்த்துக்கிறா, எங்கெல்லாம் வித்தியாசமா சாப்பாடு கிடைக்குமோ அந்த கடையெல்லாம் போய் சுத்திட்டு வரான். 11 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல எல்லாம் ஊரா போய், தெருத்துருவா போய், கடைக்கடையா போய் சாப்பிடுற பழக்கத்தை ஏற்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட சாப்பிடுறதுனாலேயே பெரும் பிரச்சனை உடலுக்கு ஏற்படுகிறது. உணவு முறைகள் இருக்குல்ல, ஒரு 8 மணி 9 மணி 10 மணிக்குள்ள சாப்பிடுறது என்பது ஓரளவுக்கு மருத்துவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, இயற்கையால் ஒத்து போகிற அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்றதே 11 மணிக்கு மேல 12 மணிக்கு மேல. அது எங்கெல்லாம் போறோம்? ஊரா சுத்தி எந்தெந்த கடைகள்லாம் நல்லா இருக்குமோ அங்கெல்லாம் போய் கூட்டமா உட்காந்து நாம அதற்காகவே ஒரு டீம் ஊரெல்லாம் சுத்தும். என்னைக்காவது போறது பெருசில, தேவைக்கு போய் சாப்பிடுறது என்பது அது தனி ரூட்டு. ஆனா இதுக்காக வேண்டியே நேரத்தை வீணடிப்போம். ஆனா காலையில ஃபஜ்ருக்கு நம்ம எழுந்திருக்க மாட்டோம். இதுக்காகவே விடிய உட்கார்ந்து ராத்திரி முழுக்க பேசிக்கிட்டு இருப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுங்களா? இஷாவுக்கு முன்பு உறங்குவதையும் இஷாவுக்கு பிறகு வீண் பேச்சுகளில் ஈடுபடுவதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வெறுத்தார்கள் என்று சொன்னார்கள். ரசூல்லா இஷாவுக்கு முன்னாடி தூங்குறதை வெறுத்தாங்க, இஷாவுக்கு பிறகு பேசுறதை வெறுத்தாங்க. ஆனா இந்த சமுதாயம் நம்ம அதை மறந்துட்டோம். ஃபஜ்ருடைய தொழுகை கூட எழுந்திருக்கவில்லை என்றால் நாம் மறுமையில வெற்றி அடைய முடியுமா?
இலக்கை தாம் வாழ்க்கையிலே சீர்படுத்த வேண்டும், விரைவாக எழுந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வின் தொழுகை நிறைவேற்ற வேண்டும், திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு உயர்வான இலக்கை நீங்கள் வைக்க வேண்டும். எப்படிப்பட்ட இலக்கு? அந்த இலக்கு இந்த சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்கான இலக்கு. பார்க்கிறோம் அங்கங்க போஸ்டர் பெருசு பெருசா ஒட்டி இருக்குது. அந்த போஸ்டர்ல பேர்களை பார்த்தா பட்டியல் பட்டியலா நீண்டுகிட்டே போகுது. அந்த பேரில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும், நாம் இந்த சமுதாயத்திற்காக என்ன செய்திருக்கிறோம், என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய சேவை என்ன, என்னுடைய தேவை என்ன, சமுதாயத்திற்காக நான் செய்த உழைப்பு என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கு எப்படிப்பட்ட இலக்கா இருக்கணும்? ஏதோ ஒன்று 10 படிச்சோமா, 12 படிச்சோமா, டிகிரி முடிச்சோமா, ஏதோ ஒரு வேலையை செஞ்சோம், வேலை செட் ஆகலையா வெளிநாட்டுக்கு போகணும் என்பதல்ல. இந்த உலகத்திலே பல்வேறு நாட்டிலே பல்வேறு கஷ்டத்தை பார்க்கிறோம். பாபர் பள்ளிவாசால் செய்யப்பட்ட அநியாயம், மாட்டின் பேரால் செய்த அநியாயம், இனத்தின் பேரால் செய்த அநியாயம், எல்லா அக்கிரமத்திற்கும் நாம் முடிவு கட்ட வேண்டும் என்றால் சமுதாயத்திலே கல்வியால் உயர வேண்டும், படிப்பால் உயர வேண்டும். தரமான படிப்பாக, சிந்தனையான படிப்பாக, தேவை உள்ள படிப்பாக, ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, நீதிபதியாக, வழக்கறிஞராக, சட்டத்தை திருத்துகிற எழுதுகிற இடத்திலே நாம் போய் அமர வேண்டும் என்றால் என்னுடைய படிப்பு அப்படிப்பட்ட உயர்ந்த இலக்கான படிப்பாக இருக்க வேண்டும். அப்படி படிச்சிருக்கோம். இந்த ஊர்ல எத்தனை பேர் நாம் பட்டதாரிகள் இருக்கிறோம்? எத்தனை பேர் அரசு ஊழியராக இருக்கிறோம், அரசு அதிகாரிகளாக இருக்கிறோம், நீதிபதிகளாக இருக்கிறோம், அட்வொகேட்டாக இருக்கிறோம், வழக்கறிஞராக இருக்கிறோம், ஐஏஎஸ் இருக்கிறோம், ஐபிஎஸ் இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, நம் இலக்கு பெரிய இலக்கா இல்லையே, அதை பற்றி நாம் யோசிக்கவே இல்லையே. நாம் நம்முடைய வாழ்க்கையில சரியான முறையில் இலக்கை நிர்ணயித்து எத்தகைய தடை வந்தாலும் வலா தஹினோ வலா தகதனோ வா அன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினூன், நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உறுதியாக இருந்தால் மூமின்களுக்குத்தான் அல்லாஹ் வெற்றி என்று சொல்றானே. அப்படிப்பட்ட நிலையில் நம் வாழ்க்கையிலே எத்தனை தடை வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும் இந்த இளைஞர்களும் இளைஞர்களும் பெரும் சாதனையை நோக்கி என் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று உங்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய ஆயுதத்தை ஏந்துங்கள். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அந்த ஆயுதத்தை நாம் வெற்றி ஆயுதமாக மாற்றுகிற வாய்ப்பை இறைவன் நமக்கு உதவி செய்வான். என் அப்படி ஒரு சாதாரணமா நம்மளால இது முடியுமா, நம்மளால செய்ய முடியுமா என்று நீங்க சோர்ந்து போவாதீங்க, தோண்டு போவாதீங்க. இறைவனுடைய அருளை கொண்டால் உங்களால் ஜெயிக்க முடியும் என்ற உள்ளத்திலே ஆழமான சிந்தனை வையுங்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இலக்கோடு பயணிக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.